பாக்கி. தலைவா, நான் உன்ன மாதிரி ஒரு சோம்பேறியை எப்பவுமே பார்த்ததில்ல. நானா? இல்ல என்ன பத்தி ஏதோ நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லவே இல்ல. சிம்பாவை ஒழிச்சு கட்ட நீ ஒரு முயற்சி கூட இப்ப வரைக்கும் எடுக்கவே இல்ல. அவன் எங்க? தெரியாது முதலாளி. அவன் எப்பயுமே தனியா இருக்கிறது கிடையாது. அவனை சுத்தி ஒரு பெரும் கூட்டமே இருக்குது முதலாளி. கூட்டமா? அப்ப நீயும் கூட்டத்தோடைய போயிடும், புரியுதா? புரிஞ்சது. நீ சிம்பாவை புடிச்சிட்டு வர வரைக்கும் என்கிட்ட இருந்து எந்த சாப்பாடையும் எதிர்பார்க்காத. அதை எத்தனை மிருகங்க காப்பாத்தினாலும் நீ விடக்கூடாது. நீ போய் அதை கூட்டிட்டு வா. அத நீ என்கிட்ட கூட்டிட்டு வரதுக்கு எந்த யோசனையும் பண்ணலன்னா நீயும் திரும்பி வராத, புரிஞ்சுதா? புரிஞ்சது தலைவா. நான் சிம்பாவை கூட்டிட்டு வரதுக்கு முழு முயற்சி பண்றேன். நீ என் முன்னாடி வெறும் கையோட வந்துடாத. இல்ல, நான் வரமாட்டேன். வேணும்னா பாருங்க, சிம்பாவோட தான் வருவேன். அந்த முட்டாள நம்புறது ரொம்ப முட்டாள்தானம். அநேகமா நான் தான் சிம்பாவை தேடி ஆகணும். இதுக்கு முன்னாடி திட்டமும் போட்டது கிடையாது, அது செயல்படுத்தினது கிடையாது. இதை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இத பார்த்த பாக்கி நீ இங்கே நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் அதுகிட்ட போயாகணும். கடிக்கிறேன். நான் இங்க இருந்துட்டு உங்களுடைய கவனத்தை திசை திருப்புறேன். நீ போயிடு. சரி, அப்ப நீ என் கால் அடையாளத்தை வச்சு பின்தொடர்ந்து வந்துரு. நீ இங்க இருந்து தப்பிச்சு போக போறியா? அம்மா சேர்ந்து விளையாட சொன்னாங்க. வா சிம்பா, நான் ஒரு அருமையான விளையாட்டை சொல்லித்தரேன். சரி, என்ன ஆட்டம்னு சொல்லுங்க. பக்ஷாட், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போ. இந்த பக்ஷாட் எங்க போயிட்டான்? அவனுக்கு வயிற்று வலி போல இருக்கு. இது என்ன வாசனை? தெரியல, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இங்க இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். நான் இங்க இருந்து கிளம்புற விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. அடடா, அருமை. கிளம்பிடு. 2 பேரும் மேலே ஏறாதீங்க, என்னால தூக்க முடியாது. ஆமா, சிம்பா எங்க? இப்ப அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? சிம்பா போயிட்டான். நம்மளையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. 2 பேர் மட்டும் போய் என்ன பண்றாங்க? இந்நேரத்துக்கு அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்க. அவங்க ஆபத்துல போய் மாட்டிக்க போறாங்க. வா, நம்ம போய் சீக்கிரம் சொல்லலாம். ஆமா, எனக்கு கூட பசிக்குது, வா. அது தபாக்கியாச்சு. அவன் எதுக்கு இங்க வந்துகிட்டு இருக்கான்? எல்லாரும் கீழே வாங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பேசணும். சீக்கிரமா வாங்க, தலைவர் சொல்லியிருக்காரு. என்ன போலாமா? என்ன விஷயமா இருக்கும்? இருங்க, பார்க்காதீங்க, நான் போய் தலைவரை கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரமா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு உங்களோட உதவி வேணும். ஷேர்கான் சிம்பாவை படிக்கிற வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. சிம்பா யாருன்ற விஷயம் எனக்கு தெரியும். ஒருவேளை நான் அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என் கதை அவ்வளவுதான். ஒருவேளை நான் உனக்கு உதவி செய்யணும்னு நீ விரும்பினா நீ எங்களுக்கு நிறையவே செய்ய வேண்டியது இருக்கும். வேணான்னு சொல்லிருங்க. நமக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சிம்பா கூட பகீரா இருப்பான். சரி, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். நிஜமாவா? ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை பண்ணணும். சரி, அதை பிடிச்ச பெருமை உங்களுக்கு தான் போய் தரோம், கவலைப்படாதீங்க. சரி, அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க தலைவரே? முடியாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அனுப்புங்க. நான் இறுதியா முடிவெடுத்துட்டேன். நம்ம சிம்பாவை பிடிக்க போறோம். வாங்க. நீங்க உதவி செய்வீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு.
பக்ஷாட், என்னால மோப்பம் பிடிக்க முடியுது. தபாக்கி இங்கதான் இருக்கான். நம்ம வேணும்னா நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா? அந்த முட்டாள் தபாக்கி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. வா நம்ம போயிடலாம். எனக்கு இந்த வாசனை கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு என்னவோ இந்த தபாக்கியோட வாசனை இங்க அடிக்குது. நீங்க சரியா தான் சொல்றீங்க. அது எந்த நிமிஷத்துல என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. அது எது செஞ்சாலும் நல்லது மட்டும் செய்யாதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, பசங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நாங்க வந்துட்டோம். சிம்பாவும் பக்ஷாட்டும் இல்ல. நாங்க தேட போலாம்னு நினைச்சோம். நான் உங்ககிட்ட சேர்ந்தே இருக்க சொன்னேன். அவங்க 2 பேரும் தனியா போயிட்டாங்களா? நாங்க உங்களை தேடி கூட பார்த்தோம். சிம்பாவும் பக்ஷாட்டும் அங்க இல்ல. போயிட்டாங்க. சரி, இப்ப போய் நீங்க வீட்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். அப்போ சிம்பாவும் பக்ஷாட்டும் எப்படி? அவங்க ஆபத்துல இருக்காங்கப்பா. அவங்கள இப்ப நாம தேடி ஆகணும். தபாக்கி இங்க இருக்கானா? ஏதோ ஒரு ஆபத்து வர போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நானும் உங்க கூட வரட்டுமா? வேண்டாம், நீ பசங்களோட இங்க தான் இருக்கணும். நீ போன பிறகு வந்துட்டானா பிரச்சனை ஆயிடும். நீ இங்க இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீ எதுக்காக இங்க வர? நீ மறுபடியும் இங்க வந்து வேட்டையாட போறியா? இல்ல, சிம்பாவும் பக்ஷாட்டும் காணோம். அவங்கள தேட போயிட்டு இருக்க. அவங்க காணணும் உனக்கு நல்லா தெரியுமா? நீ என்கிட்ட விளையாடுறியா? அந்த தபாக்கி இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான். அவன் சேர்க்கானோட கூட்டாளி தானே? ஆமா, ஏதாவது தொந்தரவு பண்ணுவான்ல. சீக்கிரம் வா. சரி வா. காவ் காவ் காவ். உன்னோட பார்வை எப்பயுமே அந்த குரங்குக்கு மேல இருக்கட்டும். தபாக்கி குரங்கு மூலமா தான் எல்லாத்தையும் செய்வான். ஏதோ விஷயம் இருக்கு. இவங்களை பின்தொடர்ந்தாகணும். சிம்பா, சிம்பா, நான் ஒளிஞ்சுக்கிறேன். முடிஞ்சா கண்டுபிடிங்க. பக்ஷாட், சிம்பா, பக்ஷாட், உனக்கு என்னாச்சு? பாரு, வேட்டைக்காரங்க தான் பொறி வச்சிருக்காங்க. இது அவங்களோட வேலை தான். இத உடனே எடுத்தாகணும். சீக்கிரம் எடு, வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னால இதை திறக்க முடியுமா? நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். பத்திரம். குரங்கு எங்க? அதுங்க இவ்வளவு தூரம் எப்பயுமே வராதே. அதுங்க நம்ம பின்னாடி தான் வந்திருக்கோம். அப்படின்னா நான் போய் யார்ட்டையாவது உதவி கேட்டு வரேன். வாங்க வாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். பாருங்க. வாங்க வாங்க. என்ன மன்னிச்சிடு சிம்பா, என்னால திறக்க முடியல. நம்ம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் பட்ஷாட். அது சிம்பாவும் அவனுடைய நண்பனும். உனக்கு எப்படி தெரியும் அவங்க நம்மள பின்தொடர்ந்து வர்றாங்கன்னு? எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க போய் மத்தவங்களே கூட்டிட்டு வர போறாங்க. நம்ம அவங்கள திசை திருப்பி ஆகணும் பட்ஷாட். நமக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை தேடு. நம்மள மனுஷங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருந்து வெளியில போக வேணாமா? இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. அவங்க வந்துடுவாங்க. ஒருவேளை வேட்டைக்காரங்க ஏதாவது ஆயுதம் மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா நான் போய் பாக்குறேன். நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன். எல்லாரும் வாங்க, சிம்பா அங்க இருக்கான். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க.
முன்னாடி நான் ஏதாவது முடிவெடுத்தே ஆகணும். வேட்டைக்காரனோட அம்பு. எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. இது என்னது? இதுதான் அம்பு. என்ன? வேட்டைக்காரனோட அம்பு. இதை வச்சுதான் மனுஷங்க மிருகங்களை பிடிப்பாங்க. ரொம்ப கூர்மையா இருக்கு. அவங்க எல்லாரும் பக்கத்துல வந்துட்டாங்க. நான் சாகுற மாதிரி நடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி நடி. அப்பதான் அவங்களுக்கும் நம்பிக்கை வரும். அப்படின்னா நான் சத்தமா அழுகுறேன். என்ன நடந்துட்டு இருக்கு? சிம்பா, என்னை விட்டு போயிட்டியே. நம்ம செய்ய வேண்டிய வேலையை அந்த வேட்டைக்காரனே பண்ணிட்டான். வாங்க போலாம். அநேகமா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாம எல்லாரும் போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்க போய் தலைவருக்கு சொல்லுவாங்க. தலைவர் தபாக்கிக்கு, தபாக்கி ஷேர்கானுக்கு சொல்லுவான். நம்ம நண்பர்கள் நம்மளை தேடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே, தலைவா, சிம்பா செத்துட்டான். கூட அவன் நண்பனும் இருக்கா. அந்த வேட்டைக்காரன் தான் கொண்டு இருக்கான். பிரமாதம். இப்பவே இந்த விஷயத்த தபாக்கி கிட்ட சொல்ல போறேன். ஏ பாத்தியா, அவர் நன்றி கூட சொல்லாம போயிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். என் வாழ்க்கையில நிறைய துக்கமான நிகழ்ச்சி நடந்துருச்சு. இப்ப அது உண்மையான நல்ல விஷயத்த சொல்லப்பா. என் நம்பிக்கையான கூட்டாளிங்க உனக்கு தேவையான சிம்பாவை எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? குளத்துக்கு பக்கத்துல நிறைய ரத்தக்கரையோட இருக்கானா. நிஜமாவா சொல்ற? அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையை தான் சொல்றேன். அச்சோ, இப்ப தலைவர்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு இந்த தபாக்கி அழுவுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்படின்னா ஒன்னு அழுமூஞ்சின்னு சொல்றோம். ஆஹா, இது உண்மைதான். தபாக்கி குரங்குகளும் ஏதோ திட்ட போட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அச்சோ, நீ உன்னுடைய வேலையை சரியா செய்யல. அவர் உயிரோட பிடிச்சு கொண்டு வர சொன்னாரே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன நடக்க போகுதா? சிம்மா உயிரோட தான் இருக்கணும். நீ போய் அந்த இடத்துல போய் பாரு. சரி, என் கூட்டாளிக ஒண்ணு அங்க கூட்டிட்டு போவாங்க. ஆமா, எங்க கூட வா. எனக்கு தெரிஞ்ச பகீராவால தான் இதை திறக்க முடியும். சரி, இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நீ என் கூட இங்கே இரு பக்ஷன். உனக்கு சத்தம் கேக்குதா? அந்த குரங்குகள்லாம் திரும்பி வந்துட்டு இருக்கு. அமைதியா இரு. இப்ப கேளு. ஒருவேளை தபாக்கி கிட்ட வந்து பார்த்தா என்ன பண்றது? பார்க்காது. தபாக்கி ஒரு பெரிய கோல். அப்படின்னா நாம இன்னொரு திட்டம் போட்டே ஆகணும். நாம மறுபடியும் அதே நாடகத்தை ஆடலாம். அவங்க அப்படியே கிட்ட வந்ததும் இந்த அம்பை எடுத்து அடிப்பட்ட மாதிரி நாடகம் ஆடு. அவங்கள பயமுறுத்தா இது போதும்னு நினைக்கிறேன். காவ் காவ், பாலு பக்கத்துல தான் இருக்கான். நான் இப்பவே அவனுக்கு செய்தியை சொல்றேன். எங்க எங்க? அங்க பாரு, அங்க பாரு. எங்க? ஆமா, சரி, அவனை போய் கூட்டிட்டு வாங்க. இல்ல தலைவா, அங்க வேட்டைக்காரன் இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷேர்கான் வந்தாருன்னா அவ்வளவுதான் நம்ம கதை. நினைக்கவே பயமா இருக்கு. சீக்கிரமா போடிங்கடா. முடியாது. எங்க வேலை ஒண்ணு இது வரைக்கும் கூட்டிட்டு வர்ற வரைக்கும் தான். இதுக்கு மேல பக்கத்துல நாங்க போக மாட்டோம். இத சொல்ல எவ்வளவு தைரியம்? தபாக்கி சொல்றத கேளு.
இது விஷம் அம்பு. ஆமா இது விஷம் அம்புதான். போக கிட்ட போய் பாருங்க போக. என் இடத்துல நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்கல, சீக்கிரமா சொல்லுங்க. பாலு வந்துட்டாரு. இப்ப நம்ம 2 பேரும் பாதுகாப்பா இருப்போம். நல்ல விஷயம். அநேகமான குரங்குகளை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சுவையா இருப்பாங்க. இப்ப பாருங்க. எனக்கு குழுகுழுன்னு இருக்கிற குரங்குனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிடுறேன். பகீரா, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நான் சொல்றத முதல்ல கேளுப்பா. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ என்னைக்காவது உன்னோட வாழ்க்கையில உண்மையை எதிர்கொண்டிருக்கியா? போய் பித்தலாட்டக்காரா. பகீரா, நான் சொல்றத கேளுப்பா. பயமா இருக்கேன். நான் எதுவும் பண்ணல. என்னுடைய கஷ்டம் நான் மாட்டிக்கிட்டேன். என்னால முடியல. பாருங்கடா, நீங்களாம் பயந்தா கோலிங்கடா. அதனால தான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். இப்ப நான் பயந்துட்டேன். எனக்கு வேண்டாம், போறேன். அநேகமா நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேரை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க 2 பேரை தான் தேடி வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சிம்பா தான் இங்கேயே இருக்க சொன்னான். இவனை இதுல இருந்து விடுவிக்க நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா இது ரொம்ப வலிமையா இருக்கு. இது உன்னால முடியவே முடியாது. உன்னால இதை திறக்க முடியும்னு நினைக்கிறியா பகீரா? ஆமா, ஆனா இதுக்காக நான் ரொம்ப பலத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். உனக்கு ரொம்ப வலி ஏற்படலாம். நீ தைரியமா இரு சிம்பா. கவலைப்படாதப்பா, நாங்க வந்துட்டோம். கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவோம். தைரியமா இரு. மறுபடியும் முயற்சி பண்றேன். மூச்சு நல்லா இழுத்து விடு சிம்பா. அது உனக்கு உதவியா இருக்கும். இது ரொம்ப வலிமையா இருக்கு. வந்துருச்சு சிம்பா, காலை வெளியே எடு. பகீரா, அருமையா பண்ணிட்ட. நீ சீக்கிரமா குணமாயிடுவ சிம்பா. காவ் காவ். நீ எப்படியோ சிம்பாவை விடுவிச்சிட்டல்ல? பிரமாதம் பகீரா. மற்றவங்களும் வந்துட்டு இருக்காங்க. நான் அலெக்ஸா கூட்டிட்டு வரேன். சிம்பா, நீ நல்லா இருக்கல்ல? நாங்க உனக்காக ரொம்ப கவலைப்பட்டோம். நீ எதுக்காக அங்கிருந்து போயிட்ட? நல்ல வேலை நீ கிடைச்சிட்ட. எங்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கியா? இருக்கு. உன்னோட காலுக்கு என்னாச்சு? வேட்டைக்காரனோட வலையில சிம்பா மாட்டிக்கிட்டான். அவனை நான் காப்பாத்த முயற்சி பண்ணேன். நாங்க தப்பு பண்ணிட்டோம். இனிமே எப்பவும் தனியா வர மாட்டோம். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரமாவா? ரொம்ப நன்றி. இப்போ நீ இவரை பாத்துக்கோ. எனக்கு உன்னுடைய உதவி வேணும். என்னாச்சு சிம்பா உனக்கு? காதா உன்னை பத்தின தகவல் கொடுத்தது. சரி, இப்ப நான் கொடுக்கிற இந்த இலையை நீ மென்னு முழுங்கியே ஆகணும். இது சாப்பிட்டா உன் வலி எல்லாம் போயிடும். உனக்கு தெரியும்ல எனக்கு இலைங்களே பிடிக்காதுன்னு. சிம்பா, அவங்க சொல்ற மாதிரியே நீ செய். பக்ஷாட் சொல்றது சரிதான். இதுதான் உனக்கு நல்லது. நீ அதோட காலுக்கு கட்டு கட்ட போறியா? ஆமா சிம்பா, இப்போ உன் காலுக்கு நான் ஒரு கட்டு போட போறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா உனக்கு முழுசா சரியாயிடும். இதே மாதிரி தானே என் வால்ல அடிபட்ட போது கட்டு போட்டு விட்ட. முடிஞ்சது, அவ்வளவுதான். அவனால இனி ஒழுங்கா நடக்க முடியும்ல? ஆனா அவன் ஒவ்வொரு அடியும் இனிமேல் பொறுமையா எடுத்து வைக்கணும்.
சரி, இவனை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப உன்னால நடக்க முடியுதா? பிரமாதம், ஒரு முறை ஓடி காட்டு. இங்க பாருங்களேன், அம்பு இருக்கு. வேட்டைக்காரன் இதை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கான். அவங்க எப்பதான் நம்மள நிம்மதியா இருக்க விட போறாங்களோ தெரியல. நீங்க அதை கவனிக்கவே இல்லையா? ஆமா, நாங்க ஓடி போயிட்டு இருந்தோமா, அதனாலதான் சிம்பாவுக்கு தெரியல. இந்த மருந்து வேலை செஞ்சதுன்னா நீ கண்டிப்பா குணமாயிடுவ. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? ஓடும்போது நடக்கும்போது கவனமா இருக்கணும்னு. இல்ல, நீ என்ன சூரியனை தான் பார்க்க வேண்டாம்னு சொன்ன. இப்ப இங்க இருந்து போ. நான் தான் சொல்லிருக்கேன்ல, மூக்குல உட்காந்தா கிச்சிலிக்கா முட்டுற மாதிரி இருக்குன்னு. ஆனா எனக்கு உன் கண்களை பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதோ இதை வச்சுதான் சிம்பாவை பிடிச்சாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கருவியை நான் பார்த்ததே இல்லை, தெரியுமா? நான் இதை பார்த்துருக்கேன், ஆனா இவ்வளவு வலிமையானது இல்ல. இதை திறக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீ சரியா சொன்ன பஹீரா. மனுஷங்க வலிமையா இருக்க புதிய தகவலை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா நீ மட்டும் தைரியமா இல்லைன்னா உனக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கோம் சிம்பா. உண்மையை சொல்லணும்னா காய் என்கிட்ட வரும்போது நான் இதை தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். சிங்கத்தோடைய குட்டி ஆபத்துல புத்திசாலித்தனமா நடந்துகிட்டா கண்டிப்பா வெற்றி அடையும். அதனாலதான் எல்லாரும் அத காட்டோடைய ராஜான்னு சொல்றாங்க. அப்படின்னா காட்டோட நடைமுறைகளை நாம கத்துக்கணும். எல்லாரையும் தான் சொல்ற. ஆமா, அதனால இவங்களோட கல்வியில முக்கியத்துவம் காட்டணும். சரி, விளையாட்டெல்லாம் இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு, போதும். இனிமே எங்க கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது. அவ்வளவுதான். இனிமே நாங்க தனியா போக மாட்டோம். இங்க பாருங்க பசங்களா, வேட்டையாட கத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி வாங்க, இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது, வாங்க. இப்ப அவ்வளவு தூரம் சிம்பா எப்படி நடப்பான்? அவனால நடக்க முடியாதுல்ல. அத நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். காட்டு ராஜாவை சவாரி கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? வேண்டாம் வேண்டாம், முக்கிட்ட வராத. உனக்கு உண்மையாவே இவ காட்டுக்கு ராஜாவாவான்னு தோணுதா? இது எழுதி வச்சிருக்க. நான் உங்ககிட்ட வரலாம் தான் முடிவோட இருந்தேன். சிம்பா கையில கடிச்சிட்டா, ஆனா அதுக்குள்ள சில வேட்டைக்காரங்க அவனை வேட்டையாடிட்டாங்க. நீ அதை உன் கண்ணால பாத்தியா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? முதலாளி, உண்மையை தான் சொல்றேன். ஒருவேளை நீ சொன்னது தப்பா இருந்தா உன் கதை முடிஞ்சது. இன்னைக்கு சிம்பாவும் பக்ஷாட்டும் வாழ்க்கையில ஒற்றுமையா இருக்கிறத விட சிறந்தது எதுவுமே இல்லைன்றத கத்துக்கிட்டாங்க. நாம நம்மளோட நண்பர்களை நம்பணும். அது மட்டும் இல்லாம பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளணும். சிம்பா ராஜாவாகிற பயிற்சியை நல்லா எடுத்துக்குவானா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எபிசோட தொடர்ந்து பாருங்க, சரியா?